ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தி சேனல். நாங்கள் வந்து சித்திரை பௌர்ணமின்னு சொல்லிட்டு நாங்கள் கிரிவலம் சுற்றலான்னு சொல்லிட்டு திருவண்ணாமலைக்கு போயிட்டோம். ஸோ பக்கத்து வீட்டில் இருக்கவங்கள தான் ஐஸை பார்த்துக்க சொல்லி போனோம். பார்த்திங்கன்னா சாப்பாடு சாப்பிடவே இல்லை போல் இருக்குது. அவங்க வெளியே சாப்பாடு, வீட்டுக்கு வெளியே சாப்பாடு வச்சுருக்காங்க போல். வீட்டுக்குள்ளே இருக்க சாப்பாடை சாப்பிடவே இல்லைங்க. விளப்பூர்ணம் பிடிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா செம க்யூட்டாக ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் பெருசாகவே ஆகிடுச்சுங்க. ஆக்சுவலி 4 டேஸாக ஊரில் தான் இருந்தோம். 4 டேஸாக பக்கத்து வீட்டில் இருக்கவங்க தான் ஐஸை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனாலும் சரி ஓகே, குட்டிங்கெல்லாம் கீழே படுத்துட்ருக்காங்களேன்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து மேலே துணி மேலே விட்டேன். பார்த்திங்கன்னா துணி மேலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து கீழே போக ஆரம்பிச்சிட்டேங்க. அடியே அப்புறம் எதுக்குடி உங்களுக்கெல்லாம் நான் துணி போடணும்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒவ்வொன்றத்தையுமே எடுத்து வெளியே விட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஒரு அப்போ தான் புரிஞ்சிச்சு ஹீட்னால தான் இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, எதுக்கு நம்மளுக்கே ஹீட்டு பொறுக்க முடியல, அவங்க பாவம் இல்லை, அதனால் எடுத்து மறுபடியும் கீழே விட்டுட்டேன். ஆனால் நல்லா தூங்கிட்டு இருக்குங்க. செம்ம க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. எடுத்து பார்க்கும்போது அவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க, பாருங்களேன். இன்னும் கண்ணு கூட திறக்கல. ஆனால் அப்போ இப்படியும் பார்த்துட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ஐஸ் தான் காலையில் தான் வெளியே வீட்டுக்கே வந்ததுமே பால் குடிச்சிட்டு இருந்தா. பாலும் சாதமும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டேன், சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மீஷோலேருந்து ஒன்று ஆர்டர் பண்ணேன். கரெக்டாக இன்றைக்கி தான் ஊர்லேருந்து வந்தோம். கரெக்டாக இன்றைக்கே வந்துடுச்சு. வேறு எதுவும் இல்லைங்க, ஐலைனர் ஸ்டிக்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன். 85 ருபீஸ் தான். பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது, ஆனால் பேக்கிங் நல்லா இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கட் பண்ணி உள்ளே எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே ஓப்பன் பண்ணேன். பட் வெளியே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. பேக்கிங்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்க கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிறுக்கி பார்க்கலான்னு கிறுக்கி பார்த்தோம். நல்லாவே கிறுக்குச்சு. பட் ஆனால் என்ன ப்ராப்ளம்னா ஃபுல்லாக ஸ்மஜ் ஆகுதுங்க. வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனால் வாட்டர் ஊற்றி பார்க்கும்போது அவ்வளோ போகல. பட் ஆனால் கிறுக்கி பார்த்துட்டு ஒரு கொஞ்ச நேரம் விட்டு கழித்து அதுக்கப்புறம் அழித்து பார்த்தேன். அப்பயுமே ஃபுல்லாக ஸ்மஜ் ஆகுதுங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் டேக் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.